எப்படி தீனையும் துனியாவும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீனையும் துனியாவையும் பேலன்ஸ் பண்ணுறதுல இஸ்லாம் ஒன்று ஒரு தராசை வச்சுலாம் பார்க்க சொல்லலை. ஒரு முஸ்லீமுக்கு துனியாவே தீன் தான் இல்லையா? கண்டிப்பாக. இஸ்லாம் தொழுகையை மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லலை. இஸ்லாம் ஹஜ்ஜை மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லலை. இஸ்லாம் ஒரு நீங்கள் ஜக்காத் கொடுக்கறதும் தான தர்மங்கள் செய்கிறத மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லலை. ஒரு சகோதரனுக்கு முன்னால் புன்சிரிப்பு செய்கிறதும் மார்க்கம் தான் இல்லையா? நீங்கள் ஒரு போகக்கூடிய வழியில் உங்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரத்துடைய முள்ளை தூக்கி போடுறதும் மார்க்கம் தான் இல்லையா? மனைவியோட நீங்கள் இணைகிறதும் உங்களுடைய ஆசைக்காக நீங்கள் உங்களுடைய மனைவியோட இணைகிறதும் மார்க்கம் தான் அது. அதனால் இஸ்லாம் மார்க்கத்தையும் துன்யாவையும் பிரித்து பார்க்கல. இன்னைக்கு பிரித்து பார்த்தீங்கன்னா அது பிழை. அது இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் அனுமதித்த முறையில், அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்த முறையில் எதை நீங்கள் செஞ்சாலும் சரி, அதான் தீன், அதான் துன்யா. அதை நீங்கள் எவ்வளோ மில்லியன் சம்பாதிக்கணும்னு நினச்சி இந்த உலகத்தில் போட்டி போட்டாலும் சரி, தவறு இல்லையே. காசு சம்பாதிக்கிற தப்பா? நீங்கள் ஒரு மில்லியனர் ஆகணும், பில்லியனர் ஆகணும், நான் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், நான் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு வாழ்றது தப்பா? இல்ல. மறுமைக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. துன்யாவுடைய விஷயத்தில் உங்களுடைய பங்கை நீங்க மறந்துடாதீங்கன்னு தான் நல்லா சொல்றா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான் மறுமைக்காக, யா அல்லாஹ் எனக்கு உலகத்தின் நலவை கொடு, மறுமையின் நலவை கொடு. உலகத்தை நீங்க தூக்கி போட்டீங்கன்னா மறுமையே இல்லையே. இதை பேஸ் பண்ணி தான் அல்லாஹ் உங்களுக்கு மறுமையை வச்சிருக்கா. இப்போ இதை பேஸ் பண்ணி மறுமையை வச்சவன் ஒவ்வொரு நொடியிலையும் இஸ்லாமை வச்சுட்டான். இஸ்லாம்ங்கிறது ஒன்றும் இல்லை, அல்லாஹ் கடமையாக்கியதை செய்யுங்க, அல்லாஹ் அனுமதித்த முறையில் செய்யுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிச்ச முறையில் செய்யுங்க. இதை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் இந்த துன்யா தான் உங்களுக்கு மறுமை தான் துன்யா. அதனால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை. அவனுக்கு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும்னா அல்லாஹ் அனுமதித்த முறையிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்த முறையிலையும் எதை செஞ்சு எதை அவன் சம்பாதிக்கணும் உலகத்தில் நினைச்சாலும் சரி, தவறாகவே ஆக போகிறது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்றை கேட்கறதா இருந்தால் அல்லாஹ்விடத்தில் எதை கேளுங்கன்னாங்க? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்க நாங்க இல்லையா? உலகத்தில் இருந்து கொண்டு அந்த மாதிரி உலகத்தில் நீங்க எவ்வளவு பேர் இலக்க வச்சு கொண்டு நீங்க உலகத்துடைய காரியங்கள் இருந்தாலும் அது ஹலாலா இருந்தா அதுவும் மறுமை தான். அது காசு சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி, படிக்கிறதுல இருந்தாலும் சரி, ஒரு மனைவியை தேர்றதுல இருந்தாலும் சரி, குழந்தைகளை வளர்க்கிறதுல இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பெரிய பெரிய பொசிஷனுக்கு ஆசைப்படுறதுல இருந்தாலும் சரி, எதை நீங்க செய்யறதா இருந்தாலும் சரி, உலகத்துல அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய அனுமதிச்ச முறையில இருந்துச்சுன்னா போதும், ரெண்டுமே பேலன்ஸ் ஆயிரும்.